பார்பி தீம் கிராஃப்ட் வீடியோ போடுங்க. ஓகே, போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வினிகர் பாட்டில் எடுத்திருக்கேன். சர்பத் பாட்டில் இந்த மாதிரி பிளெயினாக உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே உள்ள தனியாக கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே உள்ள ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டம். தண்ணி ஊற்றி லைட்டாக ரப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் இல்லைனா கிளாஸ் பாட்டிலில் வந்துட்டு உள்பக்கம் வழியாக பெயிண்ட் பண்ணணும்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட பெயிண்ட் ரொம்ப திக்காக இருக்கா, கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்படியோ கையை வச்சும் ப்ரஷ் வச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அந்த அவுட்லுக் வந்து பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் கீழேயும் தேவையில்ல, கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கமாக நேராக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வாட்டர் கேன் மூடி இருக்கும் தெரியுமா, பெரிய மூடி, அந்த மூடி 2 எடுத்துட்டு இது வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். அதாவது எந்த மாதிரினா அதில் வந்து ஸ்டிக்காகி கரெக்டாக நிற்கணும், அந்த மாதிரி மெஷர் பண்ணி அந்த பாட்டிலை சுற்றி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடியில் க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். இன்னொரு மூடியில் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மேலே ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லை எனக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னா ஒட்டாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்பி ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டினதும் நம்மளோட பார்பி மணி பேங்க் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.